ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம ராயல் நீட் அகாடமியில் நீட்டுக்கான கிளாஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர், நமக்கு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர், ஐசோமெரிசம் அண்டு அந்த கார்போகேட்டையான், கார்பேனியான் இதெல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் லெபார்ட்டரி அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு லேபில் ப்ரிப்பேர் பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் கால்ட் யூரியா அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விச் ஒன் இஸ் ஆர் விச் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் force is responsible for the preparation of which force is responsible for the preparation of organic compound according to Berzelius. Which force is responsible for the preparation of organic compound according to the Berzelius? ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே சொன்னோம். இதில் ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்பர் 1 வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். செகண்ட் ஒன் ஹைட்ரஜன் பாண்டிங். Third one dipole interaction. Fourth one Vittel force of attraction or Vittel force. ஆல்ரெடி நமக்கு தெரியும், அக்கார்டிங் டு த பெர்சிலியஸ் விட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் விட்டல் ஃபோர்ஸ். இந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து லேபில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. யாருடைய ஸ்டேட்மெண்ட் படி? அக்கார்டிங் டு பெர்சிலியஸ் cannot be synthesis in organic compound in laboratory. சரிங்களா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை எதில் சிந்தசிஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பெர்சிலியஸ் உடைய கான்செப்ட். சரிங்களா, cannot be synthesis in lab in organic compound. சரிங்களா, ஸோ அக்கார்டிங் டு பெர்சிலியஸ் படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகுது, ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஃபார்மேஷன் ஆர் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், based on the Vittel force. Already we know that Vittel force is a immeasurable force. Vittel force is called the immeasurable force. சரிங்களா, இதுதான் இந்த பெர்சிலியஸ் சொன்னக்கூடிய முக்கியமான கான்செப்ட். ஸோ அக்கார்டிங் டு த பெர்சிலியஸ் விச் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், இட் இஸ் கால்ட் த விட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா, ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஆல்ரெடி தெரியும், டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு போலார் மாலிகுல்ஸ். டைபோல் மீன்ஸ் போலார் மாலிகுல். One polar molecule they can interact with the another polar molecules, it is called the dipole interaction. Next one, van der Waals force of attraction. La dipole interaction, ion dipole interaction, dipole induced dipole or London forces or dispersion forces. இந்த மாதிரி different type ஆன forces தான் based on the van der Waals force of attraction. ஆல்ரெடி தெரியும், hydrogen bonding, the hydrogen directly connected to the fluorine, oxygen and nitrogen type of bond, these are called the hydrogen bonding. So நமக்கு which force is responsible for the preparation of organic compound, it is called, according to the Berzelius, it is called the Vittel force. So the answer is option D. இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நீங்கள் நமக்கு அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த பாண்டிங்கில் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேஸ்ட் ஆன் த ஹைப்ரிடைசேஷன். இதில் ஒரு சின்ன கான்செப்டை பார்த்துட்டு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த கார்பன் connected with the 4 sigma bond. Next one, the carbon connected with the double bond.
அண்டு நெக்ஸ்ட் கார்பன் கனெக்டட் வித் த ட்ரிபிள் பாண்ட். சரிங்களா? ஸோ 4 சிக்மா பாண்ட், இட் இஸ் a 3 sigma with 1 pi. This is called the 2 sigma and 2 pi. சரிங்களா? 4 பாண்டுமே சிக்மா பாண்டாக இருந்தால் இட் இஸ் கால்ட் த sp3 hybridization. 3 sigma and 1 pi, so these 2 carbon is called the sp2 hybridization. 2 sigma 2 pi, so these 2 carbon is called the sp hybridization. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.